காரில் பயணித்த பெண்களை மற்றொரு காரில் இளைஞர்கள் சிலர் துரத்திய அதிர்ச்சி வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது. மாமாக்கு கால் பண்ணுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. This is not safe at all. Okay. Okay வராங்க. உள்ள போயிடு. Oh my god. உள்ள போயிடு. வீட்டுக்குள்ள போயிடு. இல்ல கேட் மூடி இருக்கு. பரவாயில்லை நீ கதன் கேட் தரங்க. நீ இறங்குங்க. யார் இறங்குறீங்க? அவன் குடிச்சிருக்கான். ஆமா. ஓடி வராங்க டேய். காரில் பயணித்த பெண்களை இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு குடும்பம் காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஏரியா பார்க்குறதுக்கு ஒரு டவுன் சிட்டி மாதிரி தான் தெரியுது. அதுக்கு பின்னாடி டிஎம்கே கட்சி கொடி கட்டி ஒரு காரில் ஒரு 4-5 பசங்க அந்த காரை துரத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நடுவழியில் அந்த காரை நிறுத்தி ஒரு பையன் இறங்கி ஓடி வரான். டிஎம்கே நமக்கு பிடிக்காத கட்சின்னா அது ஒரு இது போனதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த கட்சி கொடி கட்டியிருக்காங்கிறதுக்காக எல்லாரையும் கெட்டவன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன அதில் எதுக்காக இந்த கார் இந்த காரில் பொண்ணுங்களாம் இருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக. அதில் ஒரு ஆம்பளை குரல் வேறு கேட்குது. ஒரு பையன் இறங்கி ஓடி வரான். அவன் ஏதோ சொல்கிறதுக்கு வரான். ஆனால் அவன் என்னமோ அட்டாக் பண்ணுற மாதிரி வரான்னு நியூஸில் சொல்கிறாங்க. ஒரு வேளை அந்த பசங்க எதுக்காக வராங்கன்னு தெரியாமல் இவங்க நியூஸை ஒரு மாதிரி அந்த பசங்க துரத்திட்டு வந்தாங்க, அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு இந்த காரில் இருக்கிற பொண்ணுங்களேவும் அப்படி கற்றுதுன்னு துரத்திட்டு வராங்க. இதுன்ட்டு இவங்க ஏதோ ஒன்று பயந்துக்கிட்டு அப்படி கத்துறாங்க. சரி, ஓகே, பொண்ணுங்க பயப்படுறாங்க. அதில் உள்ள ஒரு ஆம்பளை இருக்காங்க, அவன் இறங்கி கேட்க வேண்டியதானே, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கணும். ஒன்று எதுவும் அந்த பசங்க ஒரு வேளை மேபி கார் டோர் திறந்துருக்கு, க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட துரத்திட்டு வந்துருக்கலாம். இவங்க பின்னாடி கையை காமிச்சதும் இவங்க பயந்துக்கிட்டு வேகமாக போயிருப்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கலாம், துரத்திட்டு வர மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். மேபி அப்படி இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பின்னாடி கார் டிக்கி ஏதாவது திறந்துட்டு ஏதாவது பொருள் கீழே விழுற மாதிரி இருக்கலாம். இப்போ அட்டாக் பண்ண வரவன் காரை எங்கேயாவது நடுவில் நிறுத்திட்டு உள்ளே இருந்த எல்லாரும் ஒரு 4-5 பேரும் சேர்ந்து இல்லை ஓடி வரவானுங்க. இதில் ஒரு பையன் தானே வரான். ஒரு பையன் ஏதோ சொல்ல வரானுங்க. ஆனால் நியூஸ் ஏதோ தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுதோன்னு ஒரு டவுட். அவனுக்கு குடிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த பையன் நிஜமாக குடிச்சிருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எதுக்காக அந்த பசங்க துரத்திட்டு வந்தானுன்னு தெரியாமையே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே கமெண்ட் வேறு, நியூஸுக்கு கீழே கமெண்ட் வேறு, டிஎம்கே இப்படி தான் இருப்பாங்க. முதல் அந்த பசங்க துரத்திட்டு வந்ததுக்கான காரணம் என்ன அது தெரியணும்ல. அது தெரியாமல் பேசக்கூடாது. என்ன தான் ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கட்டும், பிடிக்காத கட்சியாக இருக்கட்டும், அதுக்காக அப்படியே பிளாங்காக தப்பு சொல்லக்கூடாது. அது தப்பு, சரியா? அது ரொம்ப தப்பு. என்ன காரணத்துக்காக துரத்திட்டு வந்தாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணுங்க காரில் இருந்துக்கிட்டு 1000 தான் எல்லாரும் போலீஸை மாமான்னு கிண்டல் பண்ணாலுமே இந்த பொண்ணுங்க அப்படி பேசியிருக்கலாமா? மாமாக்கு கால் பண்ணுங்கன்ட்டு. இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப கொசும்பு தான்ப்பா.